அனைவருக்கும் வணக்கம். முடியெல்லாம் அதிகமாக வளர்ந்து தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு. ரொம்ப நல்லா. முருக பக்தர், சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியார் ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார். சுவாரஸ்யமான எளிய நடையில் ஆன்மீக கருத்துக்களை பரப்பிய திருமுருக கிருபானந்த வாரியார் பிறந்த தினம் இன்று. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த காங்கேயநல்லூரில் 1906 பிறந்தார். ஒத்துழையாமை இயக்க சுதேசி இயக்க காலம். இசை இலக்கியத்தில் வல்லரசான தந்தை 3 வயதில் இருந்தே தன் குழந்தைக்கு இலக்கண இலக்கியங்களை கற்றுத்தந்தார். சிறுவனுக்கு 8 வயதிலேயே கவிபாடும் ஆற்றல் கிடைக்கப்பெற்றது. ஒரு முறை தான் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு செல்ல இயலாததால் மகனை அனுப்பி வைத்தார். மடை திறந்த வெள்ளமாய் பெருக்கெடுத்த 18 வயது இளைஞனின் சொல்லாற்றல் அவையோரை மெய்மறக்கச் செய்தது. முதல் சொற்பொழிவே பேரும் புகழும் பெற்று தந்தது. இதுபோலதான் அண்ணன் வரலன்னு சொல்லி வள்ளலார் போவார், பெரியாடாயிடுவார். யானை கவுனி தென்மடம் பிரம்மஸ்ரீ வரதாச்சாரியாரிடம் 4 ஆண்டுகள் வீணை பயிற்சி பெற்றார். சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர், அபரிமிதமான நினைவாற்றல் படைத்தவர், சிறந்த முருக பக்தர். திருமுருகாற்றுப்படை, திருவாசகம், தேவாரம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருவருப்பா உள்ளிட்ட 10,000க்கும் மேற்பட்ட பாக்களை மனப்பாடமாக அறிந்தவர். சொற்பொழிவின் போது அவற்றை இசையோடு பாடுவார். திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத இதழை 37 ஆண்டுகளாக நடத்தினார். சிவன் அருள் செல்வர், கந்தவேல் கருணை, ராமகாவியம், மகாபாரதம் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட நூல்கள், 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். குழந்தைகளுக்காக தாத்தா சொன்ன குட்டி கதைகள் என்ற நூலை எழுதியுள்ளார். அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் இவரது நூல்கள் தெளிவாக எளிய நடையில் இலக்கியத்தரம் வாய்ந்தவையாக இருக்கும். சொற்பொழிவுக்கு நடுவே குழந்தைகளிடம் ஆன்மீக கேள்விகளை கேட்பார். சரியாக பதில் சொல்லும் குழந்தைகளுக்கு விபூதி, சிறிய கந்தசஷ்டி கவசம் புத்தகத்தை அன்பு பரிசாக தருவார். இதற்காகவே முன்வரிசையில் இடம் பிடிக்க சிறுவர்கள் போட்டி போடுவார்கள். படித்தவர், பாமரர், முதியவர், இளைஞர்கள், முதியோர், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக பேசுவார். பெண்மையை போற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவார். குழந்தைகளுக்கு தாயின் பெயரை முதலெழுத்தாக போட வேண்டும் என்பதை முதலாக கூறியவர் இவர்தான். அம்மா பேரை இன்சிலா போடுங்கடா, அப்பன் பேரை மட்டும் போடாதீங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தியாகராஜ பாகவதரின் சிவகவி படத்துக்கு வசனம் எழுதினார். துணைவன், திருவருள், தெய்வம் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார். எம்ஜிஆருக்கு பொன்மனச்செம்மல் என்ற பெயரை சூட்டியவர் இவர்தான். ஏராளமான கோவில்களில் திருப்பணி நடைபெற உதவியவர். ஆன்மீக அறப்பணிகளுக்காக ஏராளமான விருதுகள் பெற்றவர். சென்னை தமிழிசை மன்றம் இசைப்பேரறிஞர் பட்டம் வழங்கி இவருக்கு சிறப்பித்தது. வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் பக்தி மற்றும் நன்னெறியை மக்களிடையே வளர்த்தார். செந்தமிழ் கடல், அருள்மொழி அரசு, திருப்புகழ் ஜோதி என்றெல்லாம் போற்றப்பட்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 87 வயசு 1993 விமான பயணத்தின் போது மறைந்து போனார். விமானத்திலே இறந்தாரா இல்லை விமானம் கீழே விழுந்த இறந்தாரான்னு சொல்லி தெரியல. நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை 2025 ஆண்டு. முருக பக்தர், சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியார் வேலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. முக்கியமான ஒரு ஆளுமை, முருக பக்தர் ஆளுமை. மற்றபடி இவர் சொல்லணும் அப்படின்னா, படித்தவர், பாமரர், முதியோர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக பேசுவார். தாத்தா சொன்ன குட்டி கதைகள் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கான நூலை எழுதியிருக்கிறார். சிவகவி இப்படிலாம் பாராட்டப்பட்ட இவர் பிறந்த நாளை இன்று நினைவு கூர்ந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.